إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹுடைய அருளும் அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வார்த்தைகள் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வின் வார்த்தைகள் என்றும், வழிகாட்டல்களில் நடைமுறைகளில் மிகவும் சிறந்தது அல்லாஹுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் நடைமுறைகள் என்றும், விடயங்களிலே மிக மோசமானது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படுகின்ற பித்ஆக்கள், எல்லா பித்ஆக்களும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்தின் பால் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகளார் தனது உரைகளில் ஆரம்பத்திலே நினைவுபடுத்தக்கூடிய இந்த வாசகங்களை நானும் உங்கள் முன்னிலையில் நினைவுபடுத்தியவனாக இன்றைய இந்த ஹுதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஹுதுபாவில் அனர்த்தங்கள் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். உலகின் பல பாகங்களில் காலத்துக்கு காலம் பலவிதமான அனர்த்தங்கள், அழிவுகள் ஏற்பட்டு வருவதை நாங்கள் காணுகின்றோம். உலகத்தில் முதலாவது பேரழிவான ஒன்றுதான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கு. அதுதான் உலகத்தில் ஏற்பட்ட முதலாவது மிகப்பெரிய பேரழிவு. அதை தொடர்ந்து ஒவ்வொரு காலத்திலேயும் பலவிதமான அழிவுகள், அனர்த்தங்கள் ஏற்பட்டிருப்பதை உலக வரலாற்றிலே நாங்கள் பார்க்கலாம். அதே போல அண்மை காலமாக தெற்காசியா நாடுகளின் பல பாகங்களில், இலங்கை உட்பட பல இடங்களில் அதிகமான மழை, வேகமான காற்று போன்ற நிகழ்வுகளினால் வெள்ளப்பெருக்கு, பூமி அதிர்வுகள், மண் சரிவுகள், இப்படியென்று பலவிதமான அனர்த்தங்கள், அழிவுகள் ஏற்பட்டதை நாங்கள் தற்போது கண்டிருக்கின்றோம். இன்னும் அதனுடைய தாக்கத்திலே இருந்து மக்கள் வெளியே வரவில்லை என்று சொல்லுகின்ற அளவில் ஒரு பெரியோரு அழிவாகவும் அனர்த்தமாகவும் அதை எங்களால் பார்க்க முடிகின்றது. இந்த அழிவுகள் ஏற்பட்டதுக்கு பின்னால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒன்றை சிந்திக்க ஆரம்பித்திருப்பார்கள். அதில் ஆய்வாளர்கள் ஆய்வு செய்ய ஆரம்பித்திருப்பார்கள். இந்த அனர்த்தங்கள் ஏன் ஏற்பட்டது, இந்த அழிவுகள் ஏன் ஏற்பட்டது என்பதை ஒவ்வொருத்தரும் சிந்திக்க ஆரம்பித்திருப்பார்கள். அப்ப சிந்தித்தவர்களில் அதிகமானவர்கள் உலக ரீதியான காரணங்களை அதிலே பேசுவார்கள். குறிப்பாக முஸ்லிம் அல்லாத மக்கள், இப்போ அதிகமாக மழை பெய்திருக்கிறது, இந்த மழை ஏன் வந்தது, இவ்வளவு அழிவுகள், ஏதோ ஒரு அதிர்வு ஏற்பட்டிருக்க வேண்டும், இப்படி என்றெல்லாம் உலக ரீதியான காரணங்களை
சிந்திக்க ஆரம்பித்திருப்பார்கள். ஆரம்பித்து இந்த அழிவுகளுக்கு ஒரு பெயர் வைத்திருப்பார்கள், இயற்கை அனர்த்தம். ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் இந்த அழிவுகளும் அனர்த்தங்களும் ஏன் ஏற்பட்டது என்பதை தாண்டி அல்லாஹ் ஏன் இதை ஏற்படுத்தினான் என்று நாம் சிந்திக்க வேண்டும். நம்ம ஏன் ஏற்பட்டதுன்றதை யோசிச்சோம்னா உலக ரீதியான ரீசன்களை சொல்லிட்டு சும்மா இருந்துடுவோம். ஒரு முஸ்லிம் எப்படி இதை யோசிக்கணும்னா, இதை ஏற்படுத்தியவன் அல்லாஹ். அல்லாஹ் ஏன் இதை ஏற்படுத்தினான், இதுல இருந்து அல்லாஹு தஆலா சொல்ல வருகின்ற செய்தி என்ன என்பதை ஒரு முஸ்லிம் சிந்திக்க வேண்டும். இப்ப முஸ்லிம் அல்லாதவர்கள், இறைவனை மறுக்கக்கூடிய நாஸ்திகர்களின் அந்த நாஸ்திக சிந்தனையின் வெளிப்பாடாக இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளும் ஊடுருவிய ஒரு வார்த்தை தான் இயற்கை அனர்த்தம் என்பது. இது இயற்கை அனர்த்தம் அல்ல, இது அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய ஒன்று. இப்ப முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த அழிவுகளுக்கு ஒரு காரணத்தை தேடுவார்கள். ஒரு பூமி அதிர்வு வந்திருக்க வேண்டும். அந்த பூமி அதிர்வு ஏன் வந்துச்சு? ஒரு தாளமுக்கம் ஏற்பட்டிருக்க வேண்டும். அந்த தாளமுக்கம் எங்கிருந்து வந்தது, ஏன் வந்தது, அப்படி என்று ஒவ்வொன்றாக ரீசன்களை ஆய்வு செய்து போய் கடைசியில் ஒன்றுல அவங்களோட ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. வளிமண்டலத்தில் ஏற்பட்ட மாற்றம் இதற்கான காரணம். அதுக்கு அங்கிட்டு ரிசர்ச் இல்லை. ஆனா ஒரு முஸ்லிமுடைய பார்வையில் அதற்கு அடுத்ததாக ஒரு பதில் இருக்கிறது. எல்லா ரீசனும் ஓகே, ஒரு முஸ்லிம் இந்த ரீசன் எல்லாம் தேடிக்கொண்டு போறதுக்கு முன்னாலேயே இது அல்லாஹ் ஏற்படுத்தியதுன்றதை நம்பிட்டா அவனுடைய ஈமானுக்கு பாதுகாப்பு. அப்படித்தான் ரீசன்களை நாங்கள் அடுக்கி போனாலும் ஃபைனலாக ஒரு இடத்துக்கு நிற்கும் தானே, வளிமண்டலத்தில் ஏற்பட்ட மாற்றம். இப்ப அந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டதுன்னா, விஞ்ஞானத்தில் அதுக்கு பதில் இல்லை, ஒரு முஸ்லிம் இடத்துல அதுக்கு பதில். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தியவன் அல்லாஹ். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த அனர்த்தங்கள் இயற்கையாக ஏற்பட்ட ஒன்று அல்ல. நம்ம உலக ரீதியான காரணங்கள் அப்படி நடந்திருக்குமோ, பூமி அதிர்வு வந்திருக்குமோ, என்ன நடந்திருக்கும் இப்படியே என்பதை பேசுவதை விட, எது நடந்திருந்தாலும் இதை ஏற்படுத்தியவன் அல்லாஹு தஆலா. எனவே அல்லாஹ் ஏன் இதை ஏற்படுத்தினான் என்பதை ஒரு முஸ்லிம் சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையில தான் இந்த அனர்த்தங்களும் அழிவுகளும் ஏன் ஏற்படுகிறது, இந்த அனர்த்தங்களினூடாக இஸ்லாம் எமக்கு சொல்லித் தருகின்ற பாடங்கள் என்ன என்பதை ஞாபகப்படுத்துவதுதான் இன்றைய ஹுதுபாவின் நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய ஈமானின் அடிப்படையில் ஒன்றுதான் வல் கதிரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நடக்கின்ற ஹைராக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு நடக்கின்ற ஷர்ராக தீங்காக இருந்தாலும் அது அல்லாஹ்வின் நாட்டத்தின் அடிப்படையில் தான் அது ஏற்படுகிறது. உலகத்தை அல்லாஹ் படைத்த அந்த நாளிலேயே இந்த வருடம் இந்த நாட்டுக்கு இப்படியான ஒரு அழிவு ஏற்பட வேண்டும், அந்த அழிவில் இவர்கள் எல்லாம் மரணித்து விட வேண்டும், இன்ன பொருள் சேதாரங்கள் ஏற்பட்டு விட வேண்டும் என்பதை அல்லாஹ் எப்போதோ நிர்ணயித்தது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஈமானிய நம்பிக்கையை எமது உள்ளத்திலே ஆழமாக நாங்கள் பதிவு செய்து கொண்டு, இந்த அனர்த்தங்களும் அழிவுகளும் எமக்கு சொல்ல வருகின்ற செய்தி என்ன, அல்லாஹ் ஏன் இதை ஏற்படுத்தினான் என்பதை நாங்கள் படிக்க வேண்டும். அதுல முதலாவது அம்சம், அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த அழிவுகள் அனர்த்தங்களை ஏற்படுத்துவதற்கான காரணங்கள்ல ஒன்று, இறைவன் ஒருவன் என்பதை நிரூபிப்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். மனிதர்களுக்கு நம்ம பிரச்சாரம் செய்யலாம், அல்லாஹ் ஒருவன், நம்ம அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு நாம் இணை வைக்கக்கூடாது, அவனுக்கு நாம் சிலைகளை வடிவமைக்க கூடாது, வேறு யாரையும் நாங்கள் வணங்கக்கூடாது, ஒருவன் மேலே இருக்கிறான்,
அவன்தான் எம்மை படைத்தான், நாம் அவனிடத்தில் தான் கையேந்த வேண்டும், அவன் தனித்தவன், இப்படி என்று நாம் மனிதர்களுக்கு சொன்னால் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நபிமார்கள் இந்த பிரச்சாரத்தை செய்தார்கள். அந்த சமுதாயம் நபிமார்கள்ட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நாங்க நம்புறோம், அல்லாஹ்வை நேர்ல வர சொல்லுங்க, இந்த அழிவுகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு நேரா செஞ்சு காட்ட சொல்லுங்க, அப்ப நாங்க நம்புறோம். அப்ப உலகத்தில் உள்ள மக்கள் ஈமான் கொள்றதுக்கு அல்லாஹ் நேராக இறங்கி நான் தான் இறைவன் என்று சொல்லுவது பெரிய வேலை அல்ல. அப்படி ஒன்று நடக்கும் என்றால் உலக வாழ்க்கை ஒன்று தேவையில்லை. அப்ப உலக வாழ்க்கை ஒன்றை அல்லாஹ் வைத்து அதில் இறைவனை காணாமல் உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட இறைவனுடைய படைப்பினங்கள், இறைவனால் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை வைத்து இறைவனை காணாமலேயே மனிதன் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்வதற்குத்தான் இந்த உலக வாழ்க்கை. அப்ப அல்லாஹு தஆலா மனிதனுக்கு வாயால சொல்ற நேரம் சில பொழுதுகளில் மனிதன் கேட்க மாட்டான். இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை உணர்த்துவதற்கு அல்லாஹ்வுடைய அந்த விளங்கப்படுத்துற பாடத்துல ஒரு முறைதான் இந்த அழிவுகள். அழிவுகள் வார நேரம், அனர்த்தங்கள்ல மனிதன் சிக்கி தவிக்கிற நேரம், அல்லாஹ் ஒருவன் என்பதை மிக தெளிவாக உள்ளத்துல எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் இஹ்லாஸின் உச்சகட்ட அளவில் மனிதன் புரிந்து கொள்வான். அல்லாஹ் அதை அல் குர்ஆன்ல சொல்லுகிறான் பாருங்கள். 17வது அத்தியாயம் 67வது வசனம். வஇதா மஸ்ஸகுமுத் துர்ரு ஃபில் பஹர், நீங்க கடலில் பயணிக்கின்ற பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டால், இப்ப அல்லாஹ் அந்த மனிதனுடைய இக்கட்டான நிலைமையை விளங்கப்படுத்துறான். நீங்க கடல்ல பயணிக்கிறீங்க, அப்ப கடல் பயணம் போற நேரமே மனிதனுடைய உள்ளத்துல ஒரு சின்ன ஒரு பயம் ஒன்று இருக்கும், அப்படித்தானே? நம்ம எப்படியாவது நிம்மதியாக பிரச்சனைகள் இல்லாம போய் சேர்ந்துடணும். போய் முடிகின்ற வரைக்கும் உள்ளத்துல சின்ன ஒரு பயம் இருக்கும். ஃப்ளைட்ல நம்ம போறோம்டா போய் இறங்குகின்ற வரைக்கும் ஒரு சின்ன ஒரு தயக்கம் ஒன்று இருக்கும். இந்த ஃப்ளைட் ஒன்றும் நடந்துடாம போய் சேர வேண்டும். இப்ப அப்படி இருக்கிற நேரம் கடல்ல மனிதன் பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று ஒரு சூறாவளி காற்று, ஒரு தாளமுக்கம் ஏற்பட்டு அந்த கப்பல் இப்ப மூழ்கடிக்க போகிற ஒரு நிலைமை வருகின்ற நேரம் மனிதன் உணர்ந்து கொள்வான், இப்போது நான் மரணிக்க போகிறேன், எனது உயிர் என்னை விட்டு பிரிய போகிறது என்று மனிதன் உணர்கின்ற பொழுது, வல்லமன் ததுஊன இல்லா இய்யா, நீங்கள் வணங்கிக் கொண்டிருந்த அத்தனை தெய்வங்களும் காணாமல் போய்விடுவார்கள் அல்லாஹுவை தவிர அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப நீங்க எங்க சமூகத்தில் பார்க்கலாம், நம்ம வாகனத்தில் இந்த பஸ்ஸில் எல்லாம் பயணிக்கிற நேரம் முன்னால அந்த மதத்தவர்கள் வணங்கக்கூடிய கடவுளினுடைய சிலையை வைத்திருப்பார்கள். சிலர் பயணம் போகின்ற பொழுது அந்த போட்டோவை பேக்கில் வச்சு எடுத்துட்டு போவாங்க. எதுக்கு? இது பாதுகாக்கும். பயணத்தில் ஒன்றும் நடக்காம இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய நம்பிக்கை அதுல இருக்கும். இப்ப இடையில போற நேரம் பயணத்துல பஸ் பிரேக் டவுன் ஆகி இப்ப புல போகுது. இப்ப முன்னால இருக்கக்கூடிய அந்த தெய்வத்திட்ட போய் நீதான் என்னைய பாதுகாக்கணும்னு கேட்க மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு தெளிவா தெரியும் இந்த தெய்வமும் சேர்ந்துதான் புல போகுது, நான் வணங்கக்கூடிய இந்த கடவுளும் சேர்ந்துதான் தண்ணிக்குள் மூழ்கடிக்க போகிறாள், இவரால் என்னை காப்பாற்ற முடியாது என்று உலகத்தில் மனிதன் வணங்கக்கூடிய எல்லா தெய்வங்களை விட்டும் அவன் கைவிட்டு விட்டு அவன் அந்த நேரத்தில் கையேந்துவது அல்லாஹு ரப்புல் ஆலமீனிடத்தில் மட்டும்தான். அவன் அது அல்லாஹ்வுக்கு வேற பெயர்களை வைத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் என்று சொல்லலாம், சிவன் என்று சொல்லலாம், கோட் என்று சொல்லலாம், ஏதோ ஒரு பேர். ஆனால் மேலே அவன் கையை உயர்த்தி அந்த கடவுள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த அனர்த்தங்களுக்குள்ள அவன் மாட்டி தவிக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் அல்லாஹுவை தவிர வேற ஒரு இறைவன் இல்லை என்பதை அவன் மிக தெளிவாக புரிந்து கொள்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, 31வது அத்தியாயம் 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது வஇதா கஷியஹும் மௌஜுன் கல்துலல், அதாவது அவங்க கடல்ல பயணிக்கின்ற பொழுது
மிக பெரிய மலை மேடுகளை போன்று அந்த அலைகள் அவர்களை மோத வருகின்ற பொழுது, கடல்ல போற நேரம் சுனாமி கொந்தளிச்சு அலைகள் அப்படி வார நேரம், தஅவுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ் எப்படி சொல்றான்டா, அவர்கள் அல்லாஹுவை அழைப்பார்கள் முஹ்லிஸீன் தெளிவான உள்ளத்தோடு, லஹுத்தீன் அவனுக்கு மட்டும் கட்டுப்பட்டவர்களாக அவர்கள் அல்லாஹுவை அழைப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப இதை உணர்த்துறதுக்கு தான் அல்லாஹ் அழிவுகளையும் அனர்த்தங்களையும் ஏற்படுத்துறான். அல்லாஹ்ன்ற ஒருத்தன் இருக்கு, அவன் தான் ஒரே இறைவன். உனக்கு சொல்லி விளங்கல்ல, இப்ப நீ மண்ணுக்குள்ளுக்கு புதைய போற டைம்ல உனக்கு விளங்கும். நீ கடல்ல மாட்டிக்கொண்டு தவிக்கிற நேரத்தில் உனக்கு விளங்கணும், நீ விளங்கணும். இதுக்குத்தான் அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். இப்ப என்ன பிரச்சனை என்றால், இதை உணர்கின்ற மனிதன் உயிர் தப்பினால் அவன் எப்படி வாழணும்? அல்லாஹ் ஒருவன் என்று இக்கட்டான நிலைமையில அழிய போற டைம்ல அல்லாஹ் ஒருவன் என்பதை சந்தேகத்தோடு அல்ல, மிக தெளிவாக விளங்கின மனிதன் அவன் காப்பாற்றப்பட்டால் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணுமா இல்லையா? அதுக்கு பின்னால் அவன் இணை வைக்க கூடாதா இல்லையா? ஆனா அந்த மனிதன் என்ன செய்யறான்டா, திருப்பி அல்லாஹ் அவனை காப்பாத்தின பிறகு அதை மறந்துடுறான். அவன் அல்லாஹ் ஒருவன் என்பதை உணர்ந்ததையும் அவனை அழைத்ததையும் அந்த மனிதன் மறந்து திருப்பியும் இணை வைக்கக்கூடியவனாக மாறிவிடுகிறான் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். ஃபலம்மா நஜ்ஜாஹும் இலல் பர்ரி ஃபமின்ஹும் முக்தஸித் வமா யஜ்ஹது பிஆயாத்தினா இல்லா குல்லு ஹத்தாரின் கஃபூர். அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி, அவங்க அல்லாஹ்ட்ட கையேந்தினாங்க தானே, அல்லாஹ் காப்பாற்றி கொண்டு வந்து கரையில விட்டுடுவான். கரையில விட்டால் அவர்களில் சிலர் அல்லாஹுக்கு இணை வைக்காமல் நல்லவர்களாக வாழுகிறார்கள், சிலர் அல்லாஹுவின் அத்தாட்சிகளை புரிந்து கொள்ளாமல் நிராகரித்து மீண்டும் முஷ்ரிக்கீன்களாக காஃபிர்களாக வாழுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இது முஸ்லிம் அல்லாத மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு இணை வைப்பு என்பது முஸ்லிம்களுக்குள்ளுக்கும் இருக்கிறது. குப்பி தொங்கிட்டு இருப்பார்கள், அல்ஹம்துலில்லாஹ் மிக குறைவு. இடுப்புல ஒரு தாயத்தை தொங்கிட்டு இருப்பார்கள், கழுத்துல ஒரு தாயத்தை தொங்கிட்டு இருப்பார்கள். இப்ப இடிஞ்சு கொண்டு வார நேரம் அந்த தாயத்து பாதுகாக்குமா? இடிஞ்சு கொண்டு வார நேரம் வீட்டில் இருந்த தாயத்து வீட்டை பாதுகாக்குமா? இல்லை. அந்த நேரத்தில் பாதுகாப்பது ஒரே இறைவன் ரப்புல் ஆலமீன். அதை அவர்கள் உணர்ந்து அந்த ஷிர்க்கிலே இருந்து விடுபடுவதற்குத்தான் அல்லாஹு தஆலா இந்த அழிவுகளையும் அனர்த்தங்களையும் ஏற்படுத்துகிறான். அப்ப அழிவுகள் அனர்த்தங்கள் ஏற்படுவதில் முதலாவது நாங்கள் படிக்க வேண்டிய பாடம், அல்லாஹு தஆலா ஒருவன் என்பதை இந்த மக்களுக்கு புரிய வைப்பதற்கான பாடங்களில் இது ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்தது என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா ஆற்றல் மிக்கவன், மனிதன் பலவீனமானவன் என்பதை உணர்த்துவதற்கு அல்லாஹ் அழிவுகளையும் அனர்த்தங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். ஏன்னா இந்த உலகத்துல மனிதன் தனக்கு அந்தஸ்து கூடுகிற நேரம், தனக்கு அறிவு கூடுகிற நேரம், தனக்கு பொருளாதாரம் கூடுகிற நேரம் அவன் தான் மனிதன் என்பதையே மறந்து வாழ ஆரம்பிக்கிறான். எனக்கு எல்லாமேலும், எனக்கு அறிவு இருக்குது, நான் இதை ரிசர்ச் பண்ணுவேன், இவைகளை எல்லாம் வராமல் தடுப்பதற்கான ஆய்வுகளை நான் செய்வேன், என்னிடத்துல பொருளாதாரம் இருக்கிறது, அதை கொடுத்து நான் இந்த உலகத்தையே வாங்குவேன் என்று மனிதன் தன்னை பலசாலியாக நினைக்கிற பொழுது, இல்லை இல்லை, நீ பலவீனமானவன், எனது அதிகாரத்துக்கு முன்னால், எனது வல்லமைக்கு முன்னால் நீ பலவீனமானவன் என்பதை அல்லாஹ் உணர்த்துவதற்காக இந்த அழிவுகளையும் அனர்த்தங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, வேற எங்கேயும் போக தேவையில்ல. எங்கட நாட்டில் 2 வாரங்களுக்கு முன்னால ஏற்பட்ட இந்த அனர்த்தங்களை நீங்க பார்த்தீங்க என்றால், சுபஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு வல்லமை மிக்கவன், அல்லாஹ் எவ்வளவு சக்தியானவன், மனிதன் எவ்வளவு பலவீனமானவன் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் தான் அல்லாஹ் இந்த அனர்த்தங்களை ஏற்படுத்தி இருக்கிறான். அதுதான் நாங்க படிக்க வேண்டிய பாடம். நம்ம என்ன சொல்றோம்? இவ்வளவு வெடிப்புக்கள், இவ்வளவு மண் சரிவுகள், இது வெறும் மழை பெஞ்சி வந்திருக்காது. இப்ப எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை இருக்குன்னா, ஏன் இவ்வளவு அழிவு வந்துச்சு? இப்ப பூமி அதிர்வு ஒன்று வந்துதா இல்லையா என்பதுதான் எல்லாருடைய பேச்சு. அதை ரிசர்ச் ஒன்று பண்ணி அறிவிச்சுட்டுனாண்டா சப்ஜெக்ட் முடிஞ்சுது. இல்லைன்னா அதை பேசி பேசியே ஈமான் இழக்கிற ஒரு நிலைக்கு போய்விடுவார்களோ என்று யோசிக்கிற அளவில்
அதை நிலநடுக்கம் வந்திருக்கும். நிலநடுக்கம் வந்திருந்தாலும் அதை ஏற்படுத்தியவன் யார்? அல்லாஹு தஆலா. அப்ப ஒரு முஸ்லிம் நிலநடுக்கம் வந்திருக்கும், அதனால தான் இது நடந்திருக்கும் என்பதை ப்ரூஃப் பண்ணிட்டு அதை அல்லாஹ் தான் ஏற்படுத்தினான் என்று நம்புகின்ற ஈமானை விட நிலநடுக்கமே வராம பூமியை வெடிக்க செய்யறதுக்கு அல்லாஹ் தகுதியானவன் நம்புறது இருக்குது, அந்த ஈமானை விட இந்த ஈமான் பலமானது. அப்படித்தானே? அல்லாஹ் சொல்றான் பாருங்க குர்ஆன்ல, இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். பல இடங்கள்ல நாங்கள் அடிக்கடி ஓதுற வசனம், அல்லாஹ் எல்லா வஸ்துக்களின் மீதும் ஆற்றலுடையவன். 36வது அத்தியாயம் 82வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன். அல்லாஹ் ஒரு விடயத்தை செய்வதற்கு நாடினால், அல்லாஹ் இந்த உலகத்துல ஏதாவது ஒன்றை செய்ய நாடினா மனிதன் விளங்கிக் கொள்ற அமைப்புல காரண காரியங்களோடு தான் அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஆனால் ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும் என்றா, அந்த காரண காரியங்கள் இல்லாமலும் அல்லாஹ் இதை ஏற்படுத்துவதற்கு தகுதியானவன் என்பதை மனிதன் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்றான்டா, பூமி அதிர்வு வந்துதான் பூமி புழக்கணும் என்ற தேவை அல்லாஹ்வுக்கு இல்லை. மழையை பெய்ய வச்சு தான் பூமியை புழக்க வைக்கணும் என்ற தேவை அல்லாஹ்வுக்கு இல்லை. ஒரு காற்றை அனுப்பித்தான் இது நடக்கணும் என்பது அல்லாஹ்வுக்கு இல்லை. அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னாண்டால், அல்லாஹ் ஒன்றை செய்ய நாடினால் குன் ஃபயகுன், ஆகுன்னு சொல்லுவான், நடக்கும். அவ்வளவுதான். ஆகுன்னு சொல்லுவான், அது நடக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நீங்க பாருங்க, அல்லாஹுடைய இந்த வல்லமைக்கு முன்னால், அல்லாஹுடைய இந்த சக்திக்கு முன்னால் மனிதனுடைய அறிவோ, மனிதனுடைய பொருளாதாரமோ, மனிதனுடைய அந்தஸ்தோ இது பலவீனமானது என்பதை அல்லாஹ் எப்படியெல்லாம் உணர்த்துறான்னு பாருங்க. இன்றைக்கு உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு அமெரிக்கா, உலகத்தில் மிகப்பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சியை கண்ட நாடுகள் ஜப்பான் போன்ற நாடுகள். அமெரிக்காவில் காற்று தீயை அமெரிக்காவுடைய டெக்னாலஜியால கட்டுப்படுத்த முடிஞ்சுதா? முடியல. ஜப்பான் எவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி, வருட சுனாமி வந்து அள்ளிட்டு தான் போகுது, கட்டுப்படுத்த முடியவில்லை. அல்லாஹ்வுடைய படையை யாராலையும் கட்டுப்படுத்த முடியும். இதுல அல்லாஹ்வோட ஒரு சுன்னா என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், எந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் இல்லாமல் வாழ்ந்த சமுதாயங்களை அல்லாஹ் எப்படி அழித்தானோ அதே ரூட்ல தான் இன்றைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியில் உச்சம் கண்டிருக்கிற வல்லரசுகளையும் அல்லாஹ் அதே ரூட்ல தான் அழிக்கிறான். அல்லாஹ் வேற ரூட்டை கையாளல்ல. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் எந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் இல்லை, வெள்ளத்தை தடுப்பதற்கான புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இல்லை, மழையை கட்டுப்படுத்துவதற்கான நேர காலத்தோடு அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த காலத்தில் வெள்ளப்பெருக்கை அல்லாஹ் தண்ணியை அனுப்பி அந்த சமுதாயத்தை அழித்தான். ஆது சமுதாயத்தை அல்லாஹ் காற்றை அனுப்பி அழித்தான். இன்றைக்கு அமெரிக்கா உலகத்தை ஆய்வு செய்யறதை விட்டுட்டு விண்வெளியில் எப்படி வாழலாம் என்று ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிற அவ்வளவு வளர்ச்சி. ஆனா அல்லாஹ் யோசிக்கலையே, இவ்வளவு வளர்ந்திருக்கிற அமெரிக்காவை இப்ப அழிக்கிறதுக்கு புதிய ரூட் ஒன்று தான் கண்டுபிடிக்கணும். அல்லாஹ் யோசிச்சானா? அதே காற்றை அனுப்பி தான் அல்லாஹ் அழிக்கிறான். ஜப்பான் இவ்வளவு வளர்ந்திருக்குது, இவ்வளவு வளர்ந்திருக்கிற ஜப்பான் அழிக்கிறதுக்கு நான் ஒரு புதிய ரூட்டை யோசிக்கணும் என்று அல்லாஹ் யோசிச்சானா? அதே தண்ணியை கொண்டு தான் அல்லாஹ் அழிக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி அழிச்சானோ அதே தண்ணியை கொண்டு அழிக்கிறான் என்றால் அல்லாஹ் மனிதனுடைய சக்தியை கண்டு பயப்படவில்லை. அல்லாஹ்வுடைய ஒரே சக்திக்கு கீழால் மனிதன் எவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி அடையட்டும், மனிதன் பலவீனமானவன், நீ என்னுடைய சக்திக்கு முன்னால் நீ பலவீனமானவன் என்பதை புரிந்து கொள் என்பதை அல்லாஹ் இந்த அனர்த்தங்களின் ஊடாக உணர்த்தி கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் பொருளாதாரம் இருந்தால் எதையும் வாங்குவேன் என்று சொன்ன மனிதன் லட்சக்கணக்கில் சுப்ஹானல்லாஹ் அக்கவுண்ட்ல சல்லி இருக்கிறது. சாதாரண வறுமை கோட்டில் வாழ்பவனாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வரனாக வாழ்ந்தவராக இருந்தாலும் சரி, அளிக்கப்பட்ட அனர்த்தங்கள் ஏற்பட்ட பிரதேசங்களில் ஒரு தண்ணீர் பொட்டலுக்கு எல்லோரும் கையேந்தினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுடைய வல்லமைக்கு முன்னால் அவங்களுடைய பொருளாதாரம் பலவீனமானது என்பதை அல்லாஹ் அடிமட்ட லெவல்ல இருக்கிற ஒருவனுக்கும் புரிய வைத்தான். பொருளாதாரத்தில் உச்சகட்டத்தில் இருக்கிறவனுக்கும் அக்கவுண்ட்ல சல்லி இருக்கிறது, என்ன பிரயோசனம்? ஒரு தண்ணீர் பொட்டல், ஒரு மினரல் பொட்டல வாங்க முடிஞ்சுதா? முடியலையே.
மழை கொட்டுன்னு கொட்டுது. சுபஹானல்லாஹ். நீங்கள் அனர்த்தம் ஏற்பட்ட அந்த நிலையில நீங்க அவதானித்து பார்த்தீர்கள். மழை கொட்டுது, கரண்ட் இல்ல, வெளியில வேண்டிய மட்டும் தண்ணி இருக்குது. ஆனால் வீட்டுக்குள் குடிப்பதற்கு தண்ணீரை அல்லாஹ் கொண்டு வரலையே. வீட்டுக்குள்ள தண்ணி மோட்டர் போடலா? கரண்ட் இல்ல 2 நாள், தண்ணீருக்கு ஏங்கினார்களா இல்லையா? நான் நினைக்கிறேன் நீங்க பயணித்திருப்பீர்கள் பிரதேசங்களுக்கு, அனர்த்தங்கள் ஏற்பட்ட பிரதேசங்களுக்கு. வசதிகளோடும் வாய்ப்புகளோடும் வாழ்ந்தவர்கள் 4 நாள் இன்றைக்கு அனர்த்தம் நடந்து ஒரே சாரத்தோடு இருக்கிறேன், எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒரு சாரம் தாருங்கள் என்று கேட்டார்களா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு முன்னால் மனிதன் பலவீனமானவன் என்பதை அல்லாஹ் உணர்த்தினானா இல்லையா? அன்புள்ள சகோதரர்களே, அது மட்டும் இல்லாமல் நீங்க மலைநாட்டு மக்கள் பேசிய ஒரு வார்த்தை என்ன? நாங்கள் மலைநாட்டில் வாழ்கிறோம், எங்களுக்கு வெள்ளம் வராது, தரையில தான் உலக இயற்கை, தரையில வெள்ளம் வராது. அப்படித்தானே? உலக இயற்கை, தரையில வெள்ளம் வராது. மலை வரலாறு காணாத வெள்ளம் நுவரெலியாவில் மலைநாடு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறது. எங்கிருந்து வந்தது? தண்ணீர். தண்ணீரை கொண்டு வருவதற்கு அல்லாஹுக்கு மழைதான் தேவை என்பது அல்ல. இந்த மஸ்ஜிதுக்குள்ளுக்கு அல்லாஹ் ஒரு அழிவை கொண்டு வரணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். குன் ஃபயக்குன்னா நடுவால வெடிச்சு தண்ணீர் வரும். அல்லாஹ் அதற்கு ஆற்றல் மிக்கவன். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த அனர்த்தங்களை ஏற்படுத்தினான். நீங்க இந்த அனர்த்தங்கள் வந்த எல்லா பிரதேசத்திலையும் போய் அவங்களோட பேசி பாருங்க, இவ்வளவு தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. எல்லாரும் சொல்ற வார்த்தை. சில இடங்களில் இடிபாடுகள் நடந்து 6 மாதிரி தண்ணீர் ஓடுது. அந்த இடத்துல உள்ளவங்க சொல்றாங்க, சின்ன ஒரு காணால இப்படி தண்ணி ஓடிக்கொண்டிருந்தது, ஆனா இன்றைக்கு ஆறாக மாறி எங்கிருந்து அந்த தண்ணீர் வந்தது? அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன். அல்லாஹ்வை கொண்டு வருவதற்கு ஆற்றல் மிக்கவன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இப்ப வந்த தண்ணீர், இப்ப அடுத்த பிரச்சனை என்ன? இவ்வளவு தண்ணீர் வந்தது, வந்த தண்ணீர் எங்கே போனது? இவ்வளவு பெரிய அளவுல ஒரு வீடு, 2 மாடி வீடுகள் மூழ்கடிக்கப்படுகின்ற அளவுக்கு தண்ணீர் வந்தது. வந்த தண்ணீர் எங்கே போனது? அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை அழிக்கிற நேரம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எங்க கப்பல் கட்டினாங்க? கடலோரத்தில் அல்ல. தண்ணியே வராதுன்னு அந்த மக்கள் நினைச்ச ஒரு தரையில தான் கப்பல் கட்டப்பட்டுச்சு. அந்த மக்கள் காஃபிர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சிரிச்சாங்க. தரையில போய் கப்பலை அல்லாஹ் சொன்னான், நான் தண்ணியை கொண்டு வரேன், நீங்க கட்டுங்க நூஹ். எங்கிருந்து அவ்வளவு பெரிய தண்ணீரை அல்லாஹ் கொண்டு வந்தான்? தண்ணீர் எந்த அளவுக்கு வந்தது? மிக உயரத்தில் இருக்கின்ற மலையின் அளவுக்கு தண்ணீர் வந்தது. அல்லாஹ் கொண்டு வந்தானா இல்லை? அல்லாஹ் அதற்கு தகுதியானவன். அந்த தண்ணீர் சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. வந்த தண்ணீர் இப்ப வெள்ளம் வந்து அழிஞ்சு முடிஞ்சு தண்ணீர் போகணுமே, எங்க போற தண்ணீர்? வந்த தண்ணீர் எங்கே போவது? அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை சொல்ற நேரம், வகீல யா அருது, அல்லாஹு தஆலா பூமிக்கு கட்டளையிட்டான், பூமியே நீ தண்ணீரை உள்வாங்கிக்கொள். வானத்துக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், நீ தண்ணீரை விழுங்கிக்கொள், தண்ணீரை நிறுத்திக்கொள். மலைக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், வானத்தை பார்த்து நீ மழை பெய்யறத நிப்பாட்டு. பூமிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், நீ உள்ளுக்கு தண்ணியை இழுத்துக்கொண்டு. அல்லாஹ்ட ஆற்றலா இல்லையா? அல்லாஹ்ட வல்லமையா இல்லையா? நீங்க இந்த மண் சரிவுகள் நடந்த ஏரியாக்களுக்கு நீங்க போய் பாருங்க, அல்லாஹ்ட வல்லமை மிக தெளிவா விளங்குது. இடிபாடு ஆரம்பிச்சிருக்கிறது எங்கேயோ, பயணிச்சிருக்கிறது எங்கேயோ. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த மஸ்ஜித் இருக்குது, இந்த மஸ்ஜிதுக்கு நேரா முன்னால ஒரு பெரிய மலை இருக்குது. இந்த மலை இடிந்தால் உலக இயற்கை என்ன? நேரா மஸ்ஜிதை நோக்கி வர வேண்டும். மஸ்ஜிதுக்கு நேராக இருக்கிற மலை இடிந்து வேறெங்கேயோ பயணித்திருக்கிறது, மஸ்ஜிதுக்கு ஒன்றும் இல்லை. இது அல்லாஹ்ட ஆற்றலா இல்லை? அல்லாஹ் வந்து இடிபாடை ஏற்படுத்தி எந்த ரூட்ல போகணும் என்பதையும் தீர்மானிப்பவன் அல்லாஹ். அல்லாஹ் சக்தி வாய்ந்தவன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சக்தி வாய்ந்தவன் என்பதை உணர்த்துவதற்கு மனிதன் பலவீனமானவன் என்பதை மனிதன் புரிந்து கொண்டு, என்னிடத்தில் பெருமை அடிப்பதற்கு ஒன்றுமே இல்லை, நான் வெறும் பலவீனமானவன் அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு முன்னால் என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் இதை ஏற்படுத்துகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, இது 2வது பாடம். 3வது பாடம் என்ன தெரியுமா?
மறுமை என்று ஒன்று நிகழ இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்கு அல்லாஹு தஆலா இது போன்ற அழிவுகளை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். இந்த அழிவுகளினூடாக இதைவிட பயங்கரமான மறுமை என்று ஒன்று இருக்கிறது என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் அனர்த்தங்களையும் அழிவுகளையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். சூரா ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம், மறுமையினுடைய ஜல்சலாக்கள், மறுமையினுடைய திடுக்கிடல்கள் இருக்கிறதே, அது மிக பயங்கரமானது என்று அல்லாஹ் சொல்றான். இது மறுமையில நடக்கிறத சொல்லல அல்லாஹ், மறுமை நிகழ்வதற்கு முன்னால மறுமைக்கான அடையாளமாக நடக்கின்ற அதிர்வுகள், இந்த அனர்த்தங்கள், அது மிக பயங்கரமானது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதை அல்லாஹ் விளங்கப்படுத்துகிற பொழுது தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், யௌம தரவுனஹா ததுஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், அந்த நேரத்தில் அதை பார்க்கின்ற பாலூட்டக்கூடிய ஒவ்வொரு தாய்மாரும் தான் பாலூட்டியதை மறந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். வததஉ குல்லு ذாத்தி ஹம்லின் ஹம்லஹா, பிள்ளையை சுமர்ந்திருந்த கர்ப்பிணி தாய்மார்கள் பிள்ளையை அந்த பயத்தின் காரணமாக ஈன்று விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த உலகத்துல அன்பு வெளிக்காட்டப்படுகின்ற ஒரு உச்சகட்டமான இடம் ஒரு பிள்ளைக்கு தாய் மார்பகத்தோடு அழைத்து பால் கொடுக்கின்ற அந்த நேரம். அந்த பாசமே மறுமையின் அதிர்வுகளின் போது இழக்கப்படும் அல்லாஹ் சொல்றான். தன்னை குழந்தையை விட்டுட்டு ஓடுவாங்க. இது மறுமையில நடக்கிறது ஒரு பகுதி. உலகத்துல மறுமையின் அதிர்வுகள் நடக்கிற பொழுது இது நடக்கும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். கர்ப்பிணி தாய்மார்கள் 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்க வேண்டிய பிள்ளைகளை 7 மாதத்தில் 8 மாதத்தில் குறையாக அவர்கள் ஈன்று விடுவார்கள். அந்த அளவுக்கு மிக பயங்கரமான அதிர்வுகள் இதற்கு பின்னால் நடக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான். அதனுடைய ஒரு சின்னொரு எலட்டன் இன்றைக்கு எங்கட நாட்டில் ஏற்பட்டிருக்கிற அழிவு. வதரன்னாஸ சுகாரா, மக்களை பார்க்கிற நேரம் அந்த நேரத்தில் போதையில் இருப்பதை போன்றிருப்பார்கள். வமாஹும் பி சுகாரா, ஆனால் அவங்க போதையில் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன அர்த்தம் தெரியுமா அன்புள்ள சகோதரர்கள்? ஓரளவு உணர்ந்தோம். மழை பெய்கிறது. முதலாவது நாள் மனிதனுடைய உள்ளத்தில் கொஞ்சம் பயம் ஆரம்பிக்கிறது. மழை பெய்து கொண்டே இருக்கிறது. 2வது நாள் தூங்கி எழும்பினால் ஆங்காங்கே இருந்து செய்திகள், அந்த ஊரில் ஒரு மண் சரிவாம் என்று ஆரம்பித்து ஒவ்வொரு ஊராக பயணிக்கிறது. நாடு முழுக்க மக்கள் மண் சரிவாலும் வெள்ளத்தினாலும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு நிலை வருகின்ற நேரம், மகன் கொழும்புல வேலை, உம்மா கெண்டில வீட்டில் இருக்கிறா. மகன் கொழும்புல வேலை, நுவரெலியால மகன் இருக்கிற உம்மா இருக்கிறா. போனை எடுத்து என் உம்மைக்கு என்ன நடந்தது என்று மனுஷன் பேசுவோம் என்று நினைக்கிறான். கவரேஜ் அவுட். அல்லாஹ்வுடைய ஏற்பாடா இல்லையா? கவரேஜ் அவுட். பக்கத்தில் இருக்கிற தாய்க்கு என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ளாத அளவுக்கு அல்லாஹ் ஒரு இக்கட்டான நிலைமையை ஏற்படுத்தினான்டா. இதைவிட மறுமைக்கு முன்னால் பயங்கரமான நிகழ்வுகள் ஏற்படும். மனிதனுக்கு என்ன செய்யறான் இல்லை, அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அவங்க போதையில இருக்கிற மாதிரி இருப்பார்கள். சுபஹானல்லாஹ். அனர்த்தங்கள் நடந்து முடிஞ்சு 2 நாள் முடிஞ்சு கொத்மலையில இருக்கக்கூடிய டேம் வெடிச்சு தண்ணீர் பாய்தாம் என்ற வதந்தி கிளம்புது. சுத்தி இருக்கிற மக்கள் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்றானே, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி, மறுமையில் தனது சகோதரனை விட்டு, தாயை விட்டு, தந்தையை விட்டு, பிள்ளைகளை விட்டு மனிதன் விரண்டோடுவான் என்று அல்லாஹ் மறுமையுடைய நிகழ்வுகளை சொல்லிக்கொண்டு வார நேரம் அல்லாஹ் சொல்றானே, எங்களுக்கு ஒரு கற்பனை வந்திருக்கலாம், அது சாத்தியமாகுமா? எப்படி அப்பா மனிதன் அப்படி ஓதுவான்? கண்ணுக்கு முன்னால கண்டோமா இல்லையா? வதந்தி பரவுது. பெத்த பிள்ளைய விட்டுட்டு தாய்மார் ஓடினார்கள் சகோதரர்களே. தாயை விட்டுட்டு பிள்ளைகள் ஓடினார்கள். ஒரு தாய் சொல்ற நேரம், என்ற புள்ள ஓடினோம், புள்ள எங்க போனது, வாப்பா எங்க போனார் என்பது தெரியாது. எவ்வளவு தூரம் ஓடுறது? வெள்ளம் வரும் என்று பள்ளத்திலிருந்து மேட்டுக்கு ஏறினா மண் சரிவினால் மேடு சரியும் என்ற அறிவு மனிதனுக்கு வரவில்லை. ஓடத்தான் வேணும், வேற வழி இல்லை. ஆனா நடக்கலாமே. எவ்வளவு தூரம் ஓடுறது? இது மறுமையினுடைய அழிவுகள் மிக பயங்கரமாக இருக்கும். அங்க ஓடுவான் அல்லாஹ் சொன்னானே, நடந்ததா இல்லையா? எனவே அன்புள்ள சகோதரர்களே, மறுமை என்று ஒன்று இருக்கிறது, அது நிகழப்போகிறது. அதற்கு நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம், அதற்கு நாம் தயாராக வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு பாடமாக அல்லாஹு தஆலா இந்த தண்டனைகளை எமக்கு, இந்த அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பகுதி என்ன தெரியுமா அன்புள்ள சகோதரர்களே?
இந்த முன்னைய சமுதாயத்துக்கு ஏற்பட்ட அழிவுகளும் எமது சமுதாயத்துக்கு ஏற்படுகிற அழிவுகளையும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஏன்னா இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இது அல்லாஹ்வின் தண்டனையா, இது அல்லாஹ்வின் தண்டனையா, இது அல்லாஹ்வின் தண்டனையா என்று கேட்டால், முன்னைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் அழிவுகளை தண்டனையாக ஏற்படுத்தினான். ஆனால் எமது சமுதாயத்திற்கு இந்த அழிவுகள் தண்டனை அல்ல, சின்ன தண்டனை என்று சொல்லலாம், அல்லது நாங்கள் மாறிக்கொள்வதற்கான ஒரு அல்லாஹ்வினுடைய ஒரு எலர்ட் என்று சொல்லலாம். ஏண்டால் அப்போ முன்னைய சமுதாயத்துக்கு அழிவுகள் இதை விட பயங்கரமாக இருந்தது. அவர்கள் டோட்டலாக அழிக்கப்பட்டார்கள். முன்னைய சமுதாயத்துடைய அழிவுகள் எப்படி வந்ததுண்டா, அவர்களுக்கு அல்லாஹ் சின்ன சின்ன சோதனைகளை கொடுத்து அவங்க திருந்தாத நேரம் அல்லாஹ் நல்லவர்களை செப்பரேட் பண்ணுவான். நல்லவர்கள் அந்த நபிமார்களோட ஏதோ ஒரு அடிப்படையில் அல்லாஹ் செப்பரேட் பண்ணுவான். இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கப்பலை கட்ட வச்சு அல்லாஹ் நல்லவங்களை செலக்ட் பண்ணினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்களோட போக வச்சு அல்லாஹ் நல்லவர்கள் வேறாக கெட்டவர்கள் வேறாக அல்லாஹ் பிரித்தான். இப்படி பிரித்து கெட்டவர்களை அல்லாஹ் டோட்டலாக முன்னைய சமுதாயத்தில் அழித்தான். அந்த அழிவின் தாக்கம் எந்த அளவு கண்டால், முன்னைய சமுதாயம் அழிக்கப்பட்ட இடங்களில் இன்னும் மக்கள் வாழ முடியாது என்று சொல்லுகின்ற அளவில் அந்த அழிவுகள் மிக பயங்கரமாக இருந்தது. அப்போ எமது சமுதாயத்துக்கு ஏன் அந்த அழிவு இல்லைன்னா, ரசூலுல்லாவுடைய ஒரு துஆ. ரசூலுல்லாஹ் துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், எனது சமுதாயம் முன்னைய சமுதாயங்கள் அழிக்கப்பட்டதை போன்று டோட்டலாக என்ன செய்து விடக்கூடாது, அழிந்து விடக்கூட. எனது சமுதாயம் என்று ரசூலுல்லாஹ் கேட்டது முஸ்லிம்களை மட்டுமல்ல, ரசூலுல்லாவுக்கு பின்னால் வந்து உலக மக்கள் எல்லாரும் ஒரு கால என்ன செய்யக்கூடாது, அழிந்து விடக்கூடாது என்ற ஒரு துஆவை கேட்டார்கள். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அப்ப இந்த அழிவுகள் என்ன, இது தண்டனை அல்ல, இது ஒரு சின்னொரு தண்டனை. அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பிச்சாண்டா இதை விட பயங்கரமாக இருக்கும். அதைத்தான் நாங்கள் விளங்கணும். எங்களுக்கு இதே பயங்கர மாதிரி விளங்குது, ஆனா அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பித்தால் அது இதை விட பயங்கரமாக இருக்கும். இது அல்லாஹ் ஒரு சின்னொரு எலக்டாரான். ஏண்ட தண்டனை மறுமையில இருக்கிறது, அது இதை விட பயங்கரமானது. எனவே இந்த தண்டனைகளை பார்த்து உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், நீங்கள் திருந்திக் கொள்ள வேண்டும், நீங்கள் உணர்வு பெற வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹு தஆலா இந்த அழிவுகளை ஏற்படுத்துகிறான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இப்ப இந்த அழிவுகள் வருகின்றதற்கான ரீசன்கள் ஒன்று என்ன தெரியுமா, மனிதர்களிடத்தில் பாவங்கள் அதிகரிப்பது. அப்ப பாவங்கள் அதிகரிக்கின்ற பொழுது அழிவுகள் வரும், அது மறுமைக்குரிய அடையாளமாக இருக்கும். அப்ப மறுமை நெருங்குகின்ற பொழுது அழிவுகள் வரும், பாவங்கள் என்ன செய்யும், அதிகரிக்கும். மனிதனிடத்துல பாவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க பூமியில அழிவுகள் அனர்த்தங்கள் கூடும் என்பதை அல்லாஹு தஆலா பல இடங்களிலே சொல்லுகிறான். பஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். மனிதர்கள் தங்களுடைய கரங்களினால் தேடிக்கொண்டதின் காரணமாக இந்த பூமியிலேயும் கடலிலேயும் நிறைய ஃபசாதுகள் வெளிக்கிளம்புகின்றன. லியுதீகஹும் பஅதல்லதி அமிலு லஅல்லஹும் யர்ஜிஊன். ஆனால் மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா பாவங்களுக்காகவும் மனிதனை நாங்கள் தண்டிக்கவில்லை, இந்த அழிவுகளை நாம் ஏற்படுத்தவில்லை. மனிதன் செய்கிற எல்லா அநியாயத்துக்கும் அல்லாஹ் அழிக்க ஆரம்பிச்சாண்டா இதை விட பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் சிலதை மன்னிச்சு சிலதுக்கு நீ உனக்கு அழிவை தந்தால்தான் நீ உணர்வை என்பதற்காக வேண்டி மீண்டு வர வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அழிக்கப்பட்ட இடங்களை நீங்க பார்க்கிற நேரம் மனிதன் உணர்வு பெறக்கூடிய அமைப்பில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் இருக்கிற சகோதரர்களே. இன்றைக்கு அற்பமான காரியங்களுக்காக ஒரு விடயத்தில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அனர்த்தங்கள் நடக்கிற பொழுது நம்ம அல்லாஹோடு தொடர்புபட்ட அல்லாஹ் எங்களை மன்னிக்கக்கூடிய அந்த பாவங்களை செய்வது ஒரு பக்கம், அதை அல்லாஹ் நேரடியாக மன்னித்து விடுவான். சில பொழுதுகளில் இந்த அனர்த்தங்களை அனுபவிக்கின்ற பொழுது அல்லாஹ் அதனூடாக மன்னிப்பான். ஆனால் மனிதனுக்கு செய்கிற அநியாயம் இருக்குதே, இதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் சகோதரர்களே. அந்த மனிதன் தீர்த்து கொள்ளாமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இந்த மண்ணுக்குள் புதைந்து மரணிக்கக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கிறான். நீருக்குள் மூழ்கி மரணிக்கக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கிறான். ஆனா அந்த ஷஹீதுக்கும் கடன் இருந்தால் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க மாட்டான். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு அநியாயம் செய்து கூட அற்பமான காரணங்களுக்காக உறவுகளை பகைத்து கொண்டு வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த உறவுகளை இழந்து அனாதையாக வாழக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஒரு சகோதரர் சொல்லுகிறார், வெளிநாட்டில் இருந்து வந்தேன், வீட்டுக்கு வந்து பார்த்தால் எனது குடும்பத்தில் 15 பேர் வெள்ளத்தில் அடிபட்டு மரணித்து போனார்கள். அவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா, இவ்வளவு காலம் யாருக்கு நான் சம்பாதிச்சேன்,
இவ்வளவு காலம் நான் யாருக்கு தேடினேன், என்ன பிரயோசனம்? இதை உணர்வதற்குத்தான் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அன்புள்ள சகோதரர்கள், ஒரு சகோதரர் கொழும்புல இருந்து, அவருடைய ஊர் வேறொரு இடம், நான் ஊர் பேரை சொல்லவில்லை, ஒரு வீடு கட்டுகிறார். ஒரு நல்ல செல்வந்த சகோதரர் 2 மாடி 3 மாடி வீடு கட்டுகிறார். வீடு கட்டினால் அந்த வீட்டுக்கு குடி போக வேண்டும் வெள்ளிக்கிழமை என்று நினைத்து அந்த வீட்டுக்கு மேலால தண்ட தாத்தா நானமார் உம்மா எல்லாம் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறாங்க. அனைவருக்கும் போய்த்து சொல்லிட்டு வராரு, நான் வெள்ளிக்கிழமை வீடு போறேன், எல்லாரும் பகல் சாப்பாட்டுக்கு வாங்க. இது வெள்ளிக்கிழமை நடக்க போகுது அவர் நினைத்தார். புதன்கிழமை காலையில எழும்பினால் அவர் வெளியில இருந்து தண்ட ஊர்ல மண்சரி ஒன்று கேள்விப்பட்டு வாராரு. வந்து பார்த்தால் அவர் கட்டின வீடு அப்படியே இருக்கிறது. மேலே தாய் வாழ்ந்த வீட்டை தாயோடு காணவில்லை, சகோதரிகள் வாழ்ந்த வீட்டை சகோதரிகளோடு காணவில்லை. சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை கால் வைக்க முடியுமா அவருக்கு நிம்மதியா அந்த வீட்டுக்குள்ள? மனிதன் எதை தேடினான்? மனிதன் எதை தேடினான்? நம்ம ஒரு பயான் கிளிப் வந்ததை பார்த்தோம். கோவித்து கொண்டிருந்த சகோதரிகள் கோல் பண்றாங்க, இடுபாடுக்குள் மாட்டிக்கொண்டிருந்து தனது சகோதரனுக்கு கோபத்தின் காரணமாக போன் ஆன்சர் பண்ணப்படல. அன்புள்ள சகோதரர்கள், என்ன ஒரு வாழ்க்கை! ஒரு நிமிடத்தில் நமது பகைகள் பூமிக்குள் புதைந்து போகுமே, ஒரு நிமிடத்தில் நமது பாசங்கள் பூமிக்குள் புதைந்து போகுமே. இதை மனிதன் சிந்திக்க வேண்டுமா இல்லையா? இதற்குத்தான் இதை ஏற்படுத்துகிறார். ஒரு வீடு, ஒரு தாயும் ஒரு மகளும் வாழுகின்ற ஒரு வீடு, வளமையாக முன் ரூம்ல தூங்குறாங்க. சகோதரர்களே, காற்று கொஞ்சம் வேகமா அடிக்குது, வெளியில ஒரு மாங்க மரம், பயந்தார்கள் மாங்க மரம் விழுமோன்னு நினைச்சு வீட்டுக்குள்ள இருக்கின்ற அறையில் போய் அன்றைய இரவை கழித்தார்கள். சுபஹானல்லாஹ், வீட்டில் அனைத்து பகுதிகளும் எஞ்சி இருக்க அவர்கள் தங்கின ரூம் மட்டும் மண்ணுக்குள் புதைந்தது. சகோதரர்களே, அந்த ஊர் மக்கள் கையால காட்டி சொல்றாங்க, ஜனாசா இதுக்குள்ளுக்கு இருக்குது, எடுக்க முடியாது என்றார்கள். ஜனாசா இருக்குது, எடுக்க முடியாது என்றார்கள். அந்த அளவுக்கு மிக பயங்கரமான நிலை. ஒரு பெண்மணி மண்ணுக்குள் புதைக்கப்பட்டு வெளியில கை விளங்குது, ஜனாசா தோண்டி எடுக்கப்படுது, பக்கத்துல ரைஸ் குக்கர் சோரோட, சுபஹானல்லாஹ், சாப்பிட முடியல, மண்ணுக்குள் புதைந்து போனார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தாலா நாம் உணர்வு பெற வேண்டும். எப்போதும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக உலகத்தில் பகைமைகளை ஏற்படுத்தாதீர்கள். மனிதர்களுக்கு செய்கின்ற அநியாயங்கள்ல இருந்து எப்பையும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு செய்கின்ற அநியாயத்தை அல்லாஹ் சில பொழுதுகளில் இரக்கம் காட்டி மன்னித்து விடலாம் சகோதரர்களே. ஆனால் மனிதனுக்கு செய்யப்படுகின்ற அநியாயம் மனிதன் மன்னித்தால் மட்டும்தான் அல்லாஹ் மன்னிப்பார். இது போன்ற பல விடயங்களை உணர்த்துவதற்குத்தான் அல்லாஹ் இந்த அனர்த்தங்களை ஏற்படுத்துகின்றான். எனவே இந்த அனர்த்தங்களின் மூலம் படிப்பினை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை மாற்றிடுவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு பிரதேசத்திற்கு, ஒரு ஊருக்கு அல்லாஹுவின் தண்டனை, அல்லாஹுவின் அழிவுகள் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஊரை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஊர் மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் சில வழிகாட்டல்களை காட்டுகிறது. ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சில பொழுதுகளில் சில சகோதரர்களுக்கு ஒரு எண்ணம் வருது, எங்கட பிரதேசத்துக்கு எங்கட ஊருக்கு ஒரு அழிவும் இல்லை, எனவே அநியாயம் செஞ்சவர்கள் அழிந்து போனார்கள், எங்கட ஊரில் கொஞ்சம் இபாதத்துக்களோடு இருக்கிறோம், கொஞ்சம் பாவத்தில் இருந்து தூரமாக இருக்கிறோம், எங்களுக்கு அழிவில்லைன்னு பலர் பேசுவதை பார்க்கலாம். அப்படி அல்ல சகோதரர்களே. இடிபாடுக்குள் மாட்டிப்பட்டு மரணித்தவர்கள் அநியாயக்காரர்களும் அல்ல, தப்பித்தவர்கள் நல்லவர்களும் அல்ல. இடிபாடுக்குள் மாட்டிப்பட்டு மரணித்தவர்கள் அல்லாஹுடைய கதிர். இந்த நேரத்தில் அவர்கள் மரணிக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய கதிர். சில பொழுதுகளில் அவர்கள் இன்னும் பூமியில் வாழ்ந்தால் பாவிகளாக மாறிவிடுவார்கள் என்பதற்கு அல்லாஹ் மரணத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். அவர்கள் இடுபாடுல மாட்டி மூச்சு திணறி மரணிக்கிற நேரம் இதுவரைக்கும் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்திருக்கலாம். நம்ம ஃபத்வா கொடுக்க முடியாது. ஒரு ஊருக்கு அழிவு வரலண்டா என்ன காரணம் என்றால் அல்லாஹ் அவகாசம் தந்திருக்கிறான் என்பது காரணம். வக்கம் மின் கரியத்தின் அம்லைது லஹா, நாம் எத்தனையோ அநியாயம் செய்யக்கூடிய ஊர்களுக்கு நாம் அவகாசம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இதை நாம் புரிந்து கொண்டு எமது பிரதேசத்தை அநியாயங்கள்ல இருந்து நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது அடிப்படை, ஊர்ல வாழக்கூடிய எல்லா மக்களும் ஈமானோடும்
இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ், அந்த ஊர்வாசிகள் ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ்ந்திருந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமா, அந்த ஊருக்கான பரக்கத்தினுடைய கதவுகளை நாங்கள் வான பூமியினுடைய கதவுகளை திறந்து விட்டிருப்போம். வலாக்கின் கஸ்ஸபு, ஆனால் அந்த ஊர்வாசிகள் ஈமானோடு வாழவில்லை, இறை அச்சத்தோடு வாழவில்லை, பொய்ப்பித்தார்கள், அல்லாஹ்வின் உபதேசங்களை புறக்கணித்தார்கள். ஃபஅഖذனாஹும் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் செய்து கொண்டிருந்த காரணங்களுக்காக அவர்களை நாங்கள் பிடித்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். முதலாவது அடிப்படை சுருக்கமாக சொல்லுகிறேன், ஊரில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் ஈமானோடும் இறையச்சத்தோடும் வாழ வேண்டும். இரண்டாவது என்ன தெரியுமா, எல்லா மனிதர்களிடத்திலேயும் அல்லது குறிப்பிட்ட சில மனிதர்களிடத்திலேயாவது இஸ்திகுஃபார் என்கின்ற வணக்கம் இருக்க வேண்டும். இஸ்திகுஃபார் ஒரு ஊரின் பரக்கத்துக்கும் ஒரு ஊரின் அழிவிலிருந்து பாதுகாப்பதற்கான மிகப்பெரிய கேடே. அல்லாஹ் சொல்லுகிறான், வமா கான அல்லாஹு முஅத்திபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன், அந்த சமுதாயம் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கின்ற காலமெல்லாம் அவர்களை நாங்கள் தண்டிக்க மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது இரண்டாவது அடிப்படை. மூன்றாவது, அன்புள்ள சகோதரர்களே, சீர்திருத்த பணி நடக்க வேண்டும். சீர்திருத்த பணி நடக்க வேண்டும். வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மின் வ அஹ்லுஹா முஸ்லிஹூன், ஒரு ஊரை நாம் அநியாயமாக அழிப்பதில்லை, அந்த ஊர்வாசிகளுக்கு மத்தியில் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற சீர்திருத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற வரைக்கும். இதில் இந்த பணியை மிகச்சிறப்பாக செய்தவர்கள் குர்ஆன் சுன்னாவுடைய சமுதாயம். ஆனால் அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர இன்றைக்கு பலவீனம் அவர்களிடத்திலே வந்திருக்கிறது. நம்ம எனக்கு சொல்லணும், நமக்கு தேவையில்லாத வேலையே, அவர்கள் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். இது எங்களுக்கு தேவையில்ல சகோதரர்களே. நபிமார்களுக்கும் அல்லாஹ் அதைத்தான் சொன்னான், உங்களுக்கு அது தேவையில்லை, யார் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது உங்களுக்கு தேவையில்லை, அது என்னுடைய பொறுப்பு, ஹிதாயத் என்னுடைய கையில் உள்ளது, உங்களோட பொறுப்பு சொல்றது மட்டும் என்று அல்லாஹ் நபிமார்களுக்கு சொன்னானே, அந்த பணி தொடர்ந்தும் நடக்க வேண்டும். நடக்காவிட்டால், ஒரு சமூகமாவது அதை செய்யாவிட்டால் அந்த ஊருக்கு அழிவு வரும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. கடைசியாக, அன்புள்ள சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு பகுதி தான் அந்த ஊரில் வாழக்கூடிய பணக்கார சகோதரர்கள் சிறப்பாக வாழ வேண்டும், நல்லவர்களாக அவர்கள் வாழ வேண்டும். பணக்கார சமூகத்தின் மூலம் ஒரு ஊருக்கான பரக்கத்தும் வரும், பணக்கார சமுதாயத்தின் மூலம் ஒரு ஊருக்கான அழிவும் வர வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஇதா அரதுனா அன்னுஹ்லிக கரியதன் அமர்னா முத்ரஃபீஹா, நாங்கள் ஒரு ஊரை அழிக்க நாடினால் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய செல்வந்தர்களுக்கு நாங்கள் ஏவுவோம். எப்படி? நீங்க நல்லதுக்கு செலவழிங்க. ஒரு ஊரில் பிதஅத்துக்கும் அனாச்சாரத்துக்கும் மார்க்கத்துக்கும் முரணான அசிங்கங்களுக்கும் நீங்க செலவழித்தீங்க என்றால் அந்த உங்களோட ஊரினுடைய அழிவுக்கு நீங்க காரணமானவர்கள். நீங்க நல்லதுக்கு செலவழிங்க, ஊரின் வளர்ச்சிக்கு செலவழியுங்கள், கல்விக்கு செலவழியுங்கள், தஅவாவுக்கு செலவழியுங்கள், அநியாயத்துக்கு செலவழிக்காதீர்கள். செலவழித்தால் தண்டனை வரும் என்ற ஏவலை செல்வந்தர்களுக்கு ஏவுவோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அவர்கள் அதை கேட்கவில்லை, பாவிகளாகவே வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வின் வாக்குறுதி, அல்லாஹ்வின் சொல் உண்மையானது. ஃபதம்மர்னாஹா தத்மீரா, அடியோடு அந்த ஊர்வாசிகள் அழிக்கப்பட்டார்கள் என்ற செய்தி அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்படி ஏராளமான படிப்பினைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே அனர்த்தங்களும் அழிவுகளும் அல்லாஹ் ஏற்படுத்துவது ஏன் என்பதை ஒரு முஸ்லிமின் பார்வை வித்தியாசமாக இருக்க வேண்டும். உலக ரீதியான காரணங்களை யோசிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதை தாண்டி அல்லாஹ் ஏன் ஏற்படுத்தினான் என்ற ஒரு ஈமானிய பார்வை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதனூடாக நாம் படிப்பினை பெற வேண்டும். அனர்த்தங்கள் ஏற்பட்ட பிரதேசங்களுக்கு போய் பார்வையிட வேண்டும். செல்ஃபி எடுப்பதற்கும், சேனலை வளர்ப்பதற்கும், யூடியூபர்ஸ்களாக மாறுவதற்கும் அல்ல, படிப்பினை பெறுவதற்கும், அதை பார்த்து உணர்வு பெறுவதற்கும், அல்லாஹ்வின் சக்தியையும் வல்லமையையும் புரிந்து கொள்வதற்கும் நாங்கள் பார்வையிட வேண்டும். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவான். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்